இரு துருவங்களாக இருக்கிறவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்களோடு சேர்ந்து நான் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்கிறார். எனவே இன்றைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்கின்ற வரை என்னால் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். எனவே என்னுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பொறுப்பையும் அதிமுக அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நான் விலகிக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை இப்பொழுது பார்த்தால் நண்பர்களை வேதனையோடு சொல்கிறேன், மிகுந்த மன வருத்தத்தோடு சொல்கிறேன், மிகுந்த இதயம் கனந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன். இந்த இயக்கத்திலே இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாம் இன்று தாய் தந்தையை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளைப் போல, கண்ணை கட்டி காற்றிலே விட்டதைப் போல 1.5 கோடி தொண்டர்களும் இன்று இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய தோல்வியையும் சிதைவுகளையும் போட்டியையும் பார்த்து, ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கம் இந்த அளவிற்கு தோல்வி அடைவதற்கு, இந்த இயக்கம் சிதைவதற்கு எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதம் ஒன்றேதான் காரணம் என்று நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று அதிமுக நடுக்கடலிலே விடப்பட்ட துடுப்பு இல்லாத படகை போல் இன்று இருக்கிறது. எனவே இந்த இயக்கத்திலிருந்து 42 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நான் இந்த இயக்கத்திற்காக மக்கள் பணிக்காக போராட்டம் செய்து நான் 14 முறை சென்றிருக்கிறேன். இந்த இயக்கத்தை விட்டு எந்த சூழ்நிலையும் நான் வெளியேறவில்லை. இயக்கம் வெற்றியோ தோல்வியோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, இந்த இயக்கத்திற்கும் இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நான் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். என்னை 10 ஆண்டுகளாக அவர் என்னை புறக்கணித்து விட்டார். என்னை மட்டும் இல்லை, அம்மாவுடைய விசுவாசிகள் அத்தனை பேருமே புறக்கணித்து விட்டார்கள். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிற நண்பர்களே, அம்மா அவர்களுடைய காலத்திலும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் உழைப்புக்கும் விசுவாசத்துக்கு பார்த்து மட்டுமே எம்எல்ஏ சீட், எம்பி சீட், கட்சி பதவி கொடுக்கப்பட்டது. இந்த 10 ஆண்டுகளில் உழைப்பிற்கும் விசுவாசத்திற்கும் அங்கே பயனே இல்லை. ஒன்றி பணம் மட்டுமே, புதியவர்கள் மட்டுமே என்று சொன்னால் யார் நிற்பார்கள்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உழைப்பவனை தேடி கண்டுபிடித்து இயக்கம் நடத்தினால் பலன் உண்டு, கிடைத்தவனை தேடி இயக்கம் நடத்தினால் பலன் இல்லை என்று சொல்லி இன்று என்ன நடக்கிறது? 10 ஆண்டுகளாக பணம் இருந்தால் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்.